Plan B is a backup birth control option that's there for you when things don't go according to plan. It specifically works after unprotected sex and before pregnancy occurs by temporarily delaying ovulation. Plan B is available nationwide at all major retailers and through delivery apps like DoorDash. No ID, prescription, or age requirement. It's the #1 OBGYN recommended brand of emergency contraception, and it won't impact your future fertility. That's Freedom the Bee. Use as directed. ரத்தத்தை உறைய வைக்கும் உண்மைகள். தைரியம் இருந்தா கேளுங்கள். கீதாவுடன் மர்மதேசம். வீராங்கி, என்ன நடந்தது? அவர் சொன்னாரு, அது வர வைக்கணும்னா ஒரு ஆள் உடம்புலதான் வர வைக்கணும். அந்த ஒரு ஆளு இன்னும் தைரியமா இருக்கணும், அத உடம்புல ஏத்திக்க தைரியமா இருக்கணும்னு சொன்னாரு. அப்ப அவங்க சொன்னாங்க என்கிட்ட, அவங்க என்கிட்ட சொன்னது, இல்ல நான் தைரியமா இருப்பேன், ஏன் உடம்புக்கு வர வைங்க அப்படின்னு சொல்லி. திடீர்னு வந்தது போகாம அவங்க உடம்புல இருந்துருமோ அப்படின்ற பயம். அது உடம்புல இருந்துட்டு 3 பிள்ளைங்க வேற இருக்காங்க, நானும் இருக்கேன். சரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருச்சுன்னா அந்த ஒரு பயத்துல வேண்டாவே வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. அதே நேரத்துல ஹஸ்பண்ட் இன்னும் வந்து சேரல. என்னோட 2வது அண்ணன் போன் அடிச்சாரு, சின்ன போன் பண்ணி கேட்டாரு, அந்த பாச்சி வந்துட்டாரான்னு கேட்டாரு. வந்துட்டாரு, வீட்டுலதான் இருக்காரு, அவர் இந்த மாதிரி சொன்னாரு, ஒரு ஆள் உடம்புல ஏற்றி கூட கேட்கலான்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் வேணான்னு எவ்வளவோ போஸ்ட் பண்ணி முடியவே முடியாதுன்ட்டு. ஆனா இவங்க புடிவாதத்துல இருக்காங்க. அப்ப அண்ணா சொன்னாங்க, சரி நீ போன் எடுத்து போய் ஸ்பீக்கர்ல வச்சு அவங்கள்ட்ட கூட நான் பேசுறேன். அப்போ அண்ணனும் பேசினாங்க, அண்ணன் ஒய்ஃபும் பேசினாங்க. வேண்டாம், இது ஆபத்தா தருது, வேண்டாம், உடம்புல ஏத்திக்க வேண்டாம், விரட்டி விட்டாலே போதும், நம்ம பிள்ளைக்கு நம்ம விரட்டி விட்டா நம்ம பிள்ளைகிட்ட இருந்து விரையாக்கி விட்டாலே போதும்னு சொல்லி எவ்வளவோ கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இவங்க அந்த பச்சை கூட நாங்க சொல்றதெல்லாம் பாத்துட்டு அவரு கூட ஒரு நேரத்துல வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி வேண்டாம், அவங்களாம் ஏத்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க பிடிச்ச புடுவத்துல அவரையே மனசை மாத்துறாங்க. இல்ல நீங்க ஏன் உடம்புல ஏத்துங்க, வர வைங்க அப்படின்னு ரொம்ப போர்ஸ் பண்ணிட்டாங்க. அவரும் வேற வழி இல்லாம சரி வர வச்சுட்டாரு. ஹஸ்பண்ட் கரெக்டா வந்துட்டாரு. அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாரு, நீங்க ஒரு பக்கம் நில்லுங்க, உங்க ஒய்ஃப் ஒரு பக்கத்து. ஏன்னா அது வெளியாக்கி ஒரு போத்தல்ல தான் அடைப்பாரு, போத்தல்ல தான் ஒரு போத்தல்ல அடைக்கணும்னு. அப்போ அந்த போத்தி என் கையில கொடுத்துட்டாரு. அந்த போத்தி நான் தான் மூடாங்கியோட வச்சு புடிச்சுக்கணும், அவர் அடைக்க அந்த மூடாங்க திறந்து நான் அவருக்கு காட்டணும் அப்படின்ட்டு. அப்ப போத்தியை புடிச்சு நான் ஒரு பக்கம் நிக்கிறேன், ஹஸ்பண்ட் ஒரு பக்கத்து நிக்கிறாரு அவங்களை பிடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் படிச்சு எல்லாம் இது பண்ணி வர வச்சுட்டாரு. அவங்க உடம்புக்கு வந்தோடனே அவங்க உடம்புல இறங்கினோடி அவரும் எவ்வளவு கேள்வி கேட்கிறாரு. அவங்க ஒரு பதில் சொல்லல. உடம்ப மட்டும் அவ்வளவு ஆங்காரமா முறுக்கிக்கிட்டு கண்ணெல்லாம் பெருசாயிருச்சு. வெளியே வாசலையே பார்த்து முறைச்சு உட்காந்துருக்காங்க. இளைஞருக்குல ஒண்ணும் இல்ல, முறைச்சு உட்காந்துருக்காங்க. அப்ப அவர் சொன்னாரு என்கிட்ட, நான் கேட்டேன், எனக்கு பதில் சொல்லல. இப்ப நீங்க கேளுங்க என்ன பதில் சொல்றாங்க பாப்போம்ட்டு. ஃபோர்ஸ் பண்ணி கேளுங்கன்ட்டு. அப்ப நான் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன், உனக்கு என்ன வேணும், என் மக கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற, எதுவா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லு, நாங்க கொடுக்க முடிஞ்சதை நாங்க கொடுக்குறோம், விட்டு போயிரு, என் மகளை விட்டு போயிரு அப்படின்ட்டு. தமிழ்ல எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், பதில் சொல்ல. அப்ப அவர் சொன்னாரு, எதுக்கு மலாயில கேளுங்க. மலாயிலையோ எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், பதிலே சொல்லல. என்னை திரும்பி கூட பார்க்கல. அவங்க வாசல் பக்கத்தா பார்த்து முறைச்சு உட்காந்துருக்காங்க, தவிர கண்ணு அவ்வளவு புருஷனுக்கு திறந்து வச்சு உட்காந்துருக்காங்க. அப்போ எனக்கு பயம் எடுத்துருச்சு. ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆச்சு உடம்புல ஏத்தி. எனக்கு ரொம்ப பயம் எடுத்துருச்சு, எங்க உடம்ப விட்டு போவாம ஏதாச்சும் ஒரு வேலையை காட்டிடுமோன்ட்டு. ரொம்ப பயந்துக்கிட்டு நானே அவர்கிட்ட சொல்லிட்டேன், இல்ல பச்சி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க தயவு செஞ்சு வெளியாக்கிருங்க, எங்களுக்கு எதையுமே நாங்க தெரிஞ்சுக்க விரும்பல, வெளியாக்கிருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பயத்துல. அவங்கள பார்த்தோன்னே வெளியாக்கிருங்க, உடம்ப விட்டு வெளியாக்கணுன்னே அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. நார்மல் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க, எனக்கு உடம்பு ரொம்ப லெத்தேவாயிருச்சு, ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, லெத்தேவாயிருச்சு, என்னால முடியல நடக்க கூட அப்படின்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அது அப்படிதான் இருக்கும், அது போயிருச்சுல, இறக்க சொன்னீங்க இறக்கியாச்சு, அது அப்படிதான் இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும், நீங்க நல்லா ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னோடனே போத்தில எல்லாம் அடைச்சு எடுத்துட்டாரு. போத்தை என் கையில தான் இருந்தது. கோசமான போத்தை நம்மளால அமுக்க முடியும், மறக்க முடியும். அது அவரு அடைக்க அப்படியே கிராஸ் ஆகி கல்லு மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட மடக்க முடியல, அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் என் கையில இருந்தா அதை மூடி க்ளோஸ் பண்ணி எடுத்து அவர் ஒரு பையில ஒரு பேக் வச்சிருப்பாரு, ஸோ அதுக்குள்ள வச்சுட்டு அதை ஒரு பத்திரமா வச்சுட்டு, அப்புறம் என் கையில 2 மந்திர செய்து கொடுத்தாரு மஞ்சள் கலர்ல. கிச்சன் சைடு 1 கட்டுங்க, வெளியே வாசலுக்கு 1 கட்டுங்க பாதுகாப்புக்கு அப்படின்னாரு.
கட்டினதுக்கு அப்புறம் அவர் அந்த கல்லு உப்பு இருக்குல்ல, கல்லு உப்பு வந்து பேசனோட மடியில வச்சுக்கிட்டாரு. கனியை வந்து 2ஆ வெட்டி அந்த கனியில கல்லு உப்பை தடவினாரு. பின் வாசல்ல 2 சைடு வைக்க சொன்னார். என் கையில கொடுத்து தான் வைக்க சொன்னாரு. கொடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வெளியே வாசலுக்கும் வைக்க சொன்னாரு. நான் தான் கொண்டு போயிட்டு வெளியே வாசல் வச்சேன். கேட்டேன், மழைலாம் பட்டா பரவாயில்லேண்டு. மழைலாம் பட்டா பரவாயில்ல, அது அங்க இருந்தாலே போதும் அப்படின்னாரு. சொல்லிட்டு அந்த பேசன் கல்லு உப்பை என் கையில கொடுத்து பின்னாடி கிச்சன் வாசலுக்கு வெளியே எல்லா பக்கட்டும் தூவி விட்டு, முன்னுக்கு வெளியே வாசல்லையும் தூவி விட்டு, மேல மாடிக்கும் போயிட்டு அதே மாதிரி முன்னுக்கு வாசல் பின்னாடி வாசல் வெளிப்புறமா எல்லாம் தூவி விட்டுட்டு மீதியை கொண்டு வந்து நீ வச்சுக்கோ, சாமி மேடையிலும் எங்க வேணா வச்சுக்கோ. அப்போ 1 வாரம் கழிச்சு இந்த மாதிரிலாம் திருப்பி அதே மாதிரி தூவி விடுன்னு சொன்னாரு. பிரேக் பிறகு பேசுவோம் கொஞ்ச நேரம்.